ஹாய், உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டேபிள் ரோஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டேபிள் ரோஸ் வந்துட்டு எல்லார் வீட்லேயும், கிராமம், நகரம், எல்லா இடத்துலையும் எல்லார் வீட்டிலையுமே வளரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பூச்செடி தான் இந்த டேபிள் ரோஸ். இதுக்கு வந்து எதை சார்ந்தும் வளரக்கூடிய தன்மை கிடையாது. அது சும்மா ஒரு கையளவு சும்மா ஒரு சாதாரண துண்டு அந்த காம்போட தண்டு இருந்தால் கூட அது வச்சோம்னா வாசல் ஃபுல்லாக பறந்துடும். அதுக்கு வந்து ஈரப்பதம் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடாது. இது மட்டும்தான். அப்படி இருக்கிற இடையில தண்ணி அதிகமாக இருந்தால் அழுகிடும், அவ்வளோதான். மற்றபடி ஈரப்பதம் இருக்கிற இடத்துல எப்போயுமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், படர்ந்துருக்கும். இதுதான் இந்த செடி. இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு கொட்டாஞ்சியில் கூட வச்சு வளர்க்கலாம் அழகுக்கு. ஸோ இது அழகு செடி தானே, இது அதிக நேரம் கூட இந்த பூவை வைக்க முடியாது தானே பார்க்குறேன். இதில் என்ன நன்மைகள் இருக்குன்னு தானே பார்த்தீங்க. இதுலேயும் நன்மைகள் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதை பற்றி சொல்கிறேன், யாருக்குமே தெரியாத ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேபிள் ரோஸ் வந்து 18 வகையாக பூக்கள் இருக்குது. அதில் வந்து வெள்ளை கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், அப்புறம் வந்துட்டு வெள்ளையும் ரோஸும் கலந்தது, சிவப்பு கலர், ரோஸ் கலரு, அப்புறம் வந்துட்டு ஆரஞ்சு கலர், இப்படி வந்துட்டு 18 வகையான இருக்குது. அதில் பாதி கலர் வந்து வெளியிலையும் இருக்குது. ஸோ ஓகேவா, 3 கலர் 4 கலர் சேர்ந்தெல்லாம் பூ பூக்கிற பட் ரோஜாலாம் அதாவது மொத்தமாக சேர்த்து 18 வகையாக இருக்குது. அதில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரோஸு, சிவப்பு, வெள்ளை, இது 3 வச்சுருக்குறோம். அதில் வந்து சிவப்பு கலரு தான் பூ பூத்துருக்கு. மற்றதெல்லாம் முட்டு வச்சுருக்கு. பாருங்கள், இதில் என்ன நன்மைகள்னால், இதில் வந்து அதிக அளவு தண்ணி சத்து இருக்குது. தண்ணி சத்துனா இதை போய் சாப்பிடுவாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. இதை சாப்பிடுவாங்க. ஆனால் அது எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறேன். இதில் வந்து அதிக அளவு தண்ணி சத்து இருக்கிறதுனால இந்த இலையை நல்லா கசக்கிட்டு, நம்ம அந்த கத்தாழை ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதில் இந்த இலையெல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். கத்தாழையில் என்ன மகத்துவம் இருக்கோ, எதுக்கு குடிக்கிறோமோ அந்த கூழை, அதே மாதிரி இதுவும் குடிக்கலாம். அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம மூஞ்சில் வந்து பருக்கள், இந்த கரும்புள்ளிகள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த இலையை பறித்து நல்லா கையில் வச்சு கசக்கி அந்த குழன்னு வந்துடும். அதில் வந்து லைட்டாக தேன் ஊற்றி மூஞ்சில் அப்ளை பண்ணி வந்தால் அந்த கருப்புள்ளிகள், கருமை எல்லாமே நீங்கி வெண்மை அடையும். ஓகேவா, அதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு தலைமுடிக்கு வந்துட்டு இதையும் அரைச்சி தலை குளித்து வந்தோம்னா, இந்த செம்பருத்தி இலை குளிக்கிறோம்ல, அதுக்குள்ள உள்ள பண்புகள் இதில் அப்படியே இருக்குது. நம்ம எதுக்காக செம்பருத்தி இலையை யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே இந்த இலையும் யூஸ் பண்ணலாம். அதுவும் தலைமுடிக்கு ரொம்பவே கருமை நிறம் வாய்ந்து பித்த நரையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லதாக கொடுக்கக்கூடிய ஒரு. அப்புறம் இன்னொன்று இதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு பாம்போ இல்லை வேறு விஷப்பூச்சோ கடிச்சிட்டா இந்த இலை, இந்த காம்பு, பூ எல்லாம் சேர்த்து வச்சு கசக்கி அந்த சாரை வந்துட்டு வாயில் 2 சொட்டும் அந்த கடிச்ச இடத்துலேருந்து தடவிட்டா ஹாஸ்பிட்டலு போகிற 10 நிமிஷத்துக்கு வரையிலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிழிச்சி ரத்தத்தை உறிஞ்சி அந்த இதெல்லாம் பண்ணாமல் இந்த இலையை கசக்கி வச்சுட்டு போனாலே 10 நிமிஷம் 1/4 மணி நேரமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த டேபிள் ரோஸ். ஸோ உங்கள் வீட்டில் என்ன டேபிள் ரோஸ் இருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.